ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம லாஸ்ட் டைமாக ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பீஸ் பார்த்துக்குங்க. இப்போ இதில் 3 டாட் நம்ம பிடிக்கணும். ஸோ 3 டாட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பேப்பர் கட்டிங்கில் மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்குங்க, நான் 3 டாட் போட்டேன். ஸோ அந்த 3 டாட்டை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுதான் 3 டாட் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வைரலாக மென்ஷன் ஆகிட்டுருக்கு 3 டாட் ப்ளவுஸ்னு. ஸோ 3 டாட் ப்ளவுஸ்னால் அந்த 3 டாட்டை எப்படி கரெக்டாக பிடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். அதாவது இது ஃபுல் வாயில் ப்ளவுஸு. இதில் ரைட் சைடு எது ராங் சைடு எது நமக்கு தெரியாது. ஸோ ரைட் சைடு ராங் சைடும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கீழே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிடிக்க போகிறோம். அதுக்கு கீழே எப்போயுமே 1 இன்ச் நமக்கு இருக்கணும். கீழே டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் அளவு இருக்கணும். ஸோ 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ எப்போயுமே ஸ்டிச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தையல் பிரிஞ்சிடும் சில நேரத்தில். அதனால தான் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பேப்பர் கட்டிங் போடும்போதே பார்த்தோம் 3 டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். போக போக ஈஸியாகிடும். ஸோ எனக்கு 1 இன்ச் அளவுக்கு எனக்கு டாட் பிடிச்சிட்டேன். ஓகேயா? ஸோ கீழே டாட் பிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும் போதே நமக்கு இந்த கஃப் சேஃப் அழகாக காமிச்சிடும். ஸோ பார்த்துக்குங்க, இந்த மாதிரி நல்லா கூம்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே டாட் பிடிக்கும் போதே. இப்போ நம்ம சைடில் டாட் பிடிக்க போகிறோம். ஸோ சைடு டாட் பிடிக்கும்போது நம்ம அப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணதை 1/2 இன்ச்சில் விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சைடு டாட் பிடிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் டாட் பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் அதை மார்க் பண்ணுறதான் கஷ்டமே தவிர பட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேயா? பாருங்கள், நான் பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண 2 டாட் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிக்கணும். எப்பயுமே ஆம்கோலுக்கும் நெக் பீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க ஆம்கோலில் நம்ம டாட் பிடிக்காமல் நெக் பீஸில் பிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் வரும். நீங்கள் எந்த சைடு இருக்க ஆம்கோல் எது நெக் பீஸ் எது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 3 டாட் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த டாட் பிடிக்கும்போது இந்த இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், முக்கோணம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்படி முக்கோணம் சேஃபில் இருந்தால் நம்ம பிடிச்சிக்க டாட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எனக்கு முக்கோணம் சேஃப் வருதா? ஸோ இந்த மாதிரி சேஃப் இருந்தாலே டாட் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இந்த சேஃப் இதே மாதிரி தான் இன்னொரு பீஸுக்கு வரணும். சரியா? ஸோ எப்போயுமே கஃப் சேஃப் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். நம்ம போடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேயா? ஸோ பார்ட்டி ப்ளவுஸ்னால் நமக்கு டாட் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நமக்கு 34 சைஸ் ப்ளவுஸு இதுக்கு டாட் பிடிக்கணும். மற்ற ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே டாட் பிடிக்கணும். ஸோ டாட் பிடிக்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா டாட் கஃப்பு நல்லா தூக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ பார்த்துங்க, நான் 2மே என்ன பண்ணுறேன்னா டாட் பிடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பிடிச்சி பாருங்கள். இதில் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பட்டி வைக்கிறோம். ஸோ பட்டிங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஸோ எந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. நல்லா கூம்பு பெருசாக இருக்க எடுக்கலாம். அந்த பெருசாக இருக்கல நீளம் பெருசாக இருக்க இடத்த நம்ம என்ன கொக்கி வைக்கிறோம்ல அந்த பக்கம் வைக்கணும். அந்த நீளம் கம்மியாக இருக்கிறத நம்ம அந்த ஆம்கோல் சைடு இருக்குல்ல அந்த பக்கம் வைக்கணும். சரியா? ஸோ மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு துணியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை எப்படி பர்ஃபெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி அதில் எது ரைட் சைடு எது ராங் சைடு அப்படிங்கிறது அதையும் பார்த்துக்கணும். ஓகேயா? ஸோ ரைட் ராங் சைடை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பட்டி ஸ்டிச் பண்ணுறது நிறைய டிஃப்ரென்ஸ் மெத்தட் இருக்குது. நான் 3 பீஸ் வச்சுருக்கேன். ஓகே? ஸோ உங்களுக்கு பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கிளாத்துக்குள்ளே பட்டியில் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் ப்ளவுஸ் பட்டி எடுத்துகிட்டு மித்த 2 கிளாத்து மட்டும் வேறு இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கிளாத் இருக்கனால நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஓகே? ஸோ 3 பீஸ் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணால் தான் அந்த கஃப் சேப் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக நிற்கும். ஸோ அதனால் 3 பீஸ் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் என்ன பண்ண மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா? எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடையும் உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே? உள்ளே வச்சு மார்க் பண்ணி திருப்பினீங்கன்னா நமக்கு ராங் சைடு உள்ளே போயிடும். ஓகேயா? ஸோ எப்படி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள்.
மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு இடத்தையல், எப்பயுமே இடத்தையல் போடணும். ஸோ ஸ்டிச்சிங் மேலேயே ஒரு தையல் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து இடத்தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்தையலை வந்து போட்டுருங்க, போட்டு திருப்பிக்கங்க. திருப்பினீங்கன்னா அது ஃபினிஷ் ஆயிரும். ஓகேயா? ஸோ பார்த்துங்க நான் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க. இதே மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மடக்கி விட்ருங்க. ஸோ இப்போ நல்ல பக்கம் 2 ஒன்றா வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, பட்டி ஸ்டிச் பண்ணல நிறைய டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது சும்மா சிம்பிள் மெத்தட். ஸோ இப்போ திருப்பிட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன தையல் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஸோ அந்த இதில் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுறேன். ஓகேயா? ஸோ தையல் போட்டாச்சு இப்போது. ஸோ இதை வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அந்த நீளம் வந்து அதிகமாக இருக்க இடத்த நம்ம வந்து நெக் பீஸ் இருக்குல்ல, அங்கே நான் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். நல்ல பகுதி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு ஒரே ஒரு தையல் போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஓகே, ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ஸோ இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் தைச்சி பழக வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? ஸோ ப்ளவுஸில் வந்து 3 டாட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பட்டி வந்து எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். சில நேரங்களில் பட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி அட்டாச் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த பக்கம் நெக் பீஸில் வைக்கிறத ஆம்கோல் சைடு வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் வர்றது தான். இது வந்தால் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க எந்த பக்கம் வந்து நெக் பீஸ் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட ஆம்கோல் சைடு வந்து எங்கிட்ட இருக்குன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு, நீங்கள் தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போடும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் தப்பாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் பிரித்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், தைக்கணும். எப்பயுமே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அது ஏதோ தையல் போட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் பிரித்து அதுக்கப்புறம் மறுபடியும் தைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும், ப்ராக்டிஸ் ஆகும். தைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ண பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிக்காமல் அப்படி லைட்டாக கிழிச்சிங்கன்னா அது வீணாக போயிடும். அதே மாதிரி தைக்காமல் விட்டிங்கனாலும் வீணாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து தைச்சிருக்கோம், அது தப்பாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரித்து மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியும், நல்லா வந்து ஃபினிஷிங்காக நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது கண்டிப்பாக தப்பு வராமல் இருக்காது, கண்டிப்பாக தப்பு வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி எதாவது இது பண்ணேன் தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளவுஸில் பேக் பார்ட் தனித்தனியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா புரியணும், பிகினர்ஸ்க்காக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரே வீடியோவில் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைக்காமல் சிங்கிளாக பேக் பார்ட் தனியாக, ஃப்ரண்ட் பார்ட் தனியாக அப்படின்னு தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். நீங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, நான் இப்போ என்ன பண்ணால் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து டாட் பிடிச்சதை வந்து பட்டியல் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு தையல் போட்டுக்கோங்க, இடத்தையல். அதாவது நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பீஸையும் பட்டியையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு இடத்தையல் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டையும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் மற்றபடி வேறு பெரிய அளவில் எந்த இதுவும் இல்லை. ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ஃபினிஷிங்காக நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தையல் மிஷினில் எப்பயுமே வீக்லி 1 டைம் வந்து ஆயில் ஊற்றுங்க. ஏன்னா வந்து தையல் மிஷின் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகாது. மிஷின் வந்து மேக்ஸிமம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து டெய்லி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தாவது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து எப்பவுமே ரிப்பேர் ஆகாது. நீங்கள் ஆயில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? ஸோ பார்த்துக்குங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் நான் என்ன பண்ணேன், பட்டியோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அளவு ப்ளவுஸை பார்த்துக்குங்க. எனக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்து பட்டி வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் பெருசாக வச்சுருக்கேன் பட்டி. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? பார்த்தாச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். ஹூக்கை ஸ்டிச் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.